ஃபர்ல் மூலமாக தவிர வேறு எதன் மூலமாகவும் அல்லாஹ்வை நெருங்க முடியாது ஃபர்லை போன்று என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா கூறியதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ச்சியாக சொல்கிறார்கள், வமா யஸாலு அப்தி யதகர்ரபு இலைய பின்னவாஃபில், என் அடியான் நஃபிலான சுன்னத்தான வணக்கங்களை கொண்டு என்னை நெருங்கிக் கொண்டே இருப்பான். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹ் வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். யா அய்யுஹன் நாஸு தக்கூ ரப்பக்கும் அல்லதீ خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. ஏக இறைவன் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபு தாபிஈன்கள், இமாம்கள், நல்லவர்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக என்று வேண்டியதன் பின்னால், அல்லாஹ்வும் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எவற்றையெல்லாம் எடுத்து நடக்கும்படி நமக்கு கட்டளையிட்டிருக்கின்றார்களோ அவற்றை முடிந்தளவு எடுத்து நடக்கும்படியும், அல்லாஹ்வும் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எவற்றை விட்டு நம்மை தடுத்துள்ளார்களோ அப்படியான காரியங்களை விட்டு முற்றுமுழுதாக தவிர்த்து நடக்கும்படியும் முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்து இந்த ஹுதுபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹுவை நெருங்குவோம் என்ற தலைப்பிலே அல் குர்ஆன் சஹீஹான ஹதீஸ்களின் அடிப்படையில் ஒரு சில விடயங்களை இந்த ஹுதுபாவினூடாக நினைவுபடுத்தலாம் என்று ஆசைப்படுகிறேன். அல்லாஹ்வை நெருங்குவதென்றால் என்ன? அல்லாஹ்வை ஏன் நெருங்க வேண்டும்? அல்லாஹ்வை எப்படி நெருங்க வேண்டும் என்ற விடயங்களை பார்ப்பதுதான் இந்த ஹுத்பாவுடைய நோக்கமாக இருக்கிறது. அந்த விடயங்களை, அந்த விளக்கங்களை ஆரம்பிப்பதற்கு முன்னால் அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய இரு வசனங்களை உங்களுக்கு நினைவுபடுத்தலாம் என்று ஆசைப்படுகிறேன். அந்த வசனங்களில் அல்லாஹு தஆலா யாரை பற்றி பேசுகிறான் என்றால், சந்தர்ப்பத்துக்கு மாத்திரம் அல்லாஹ்வை நெருங்கக்கூடியவர்கள், சந்தர்ப்பத்துக்கு மாத்திரம், தேவைக்கு மாத்திரம் அல்லாஹ்வை நெருங்கிவிட்டு பிறகு அல்லாஹ்வை விட்டு தூரமாக கூடியவர்கள், இவர்களை பற்றி அல்லாஹு தஆலா கூறுகின்ற செய்தி என்னென்று சொன்னால், அன்பார்ந்த சகோதரர்களே, சூரத்துல் ஹஜ் 22வது அத்தியாயம் 11வது வசனம் அல்லாஹு தஆலா சொல்கிறான், வமினன் நாஸ், மனிதர்களில் சிலர் இருக்கிறார்கள், மை யஅ்புதுல்லாஹ அலா ஹர்ஃபின், அவர்கள் அல்லாஹ்வை வணங்குவார்கள். எப்படி வணங்குவார்கள் என்று சொன்னால், ஓர் ஓரமாக இருந்து வணங்குவார்கள், சந்தேகத்தோடு வணங்குவார்கள்.
அவர்கள் முழுமையாக இஸ்லாத்துக்குள்ள நுழைந்து ஈமானோடு அமல் செய்ய மாட்டார்கள், இபாதத் செய்ய மாட்டார்கள். அவங்க எப்பையும் இஸ்லாத்தின் விளிம்பில், ஈமானின் விளிம்பில் ஓரமாக இருந்துதான் அவங்க நம்பிக்கை இழந்தவர்களாக, சந்தேகப்பட்டவர்களாக அல்லாஹ்வை வணங்குவார்கள். அவங்க எப்படி நடந்து கொள்வார்கள் என்று சொன்னால், அதாவது ஃபஇன் அஸாபஹு கைருன் இத்மஅன்ன பிஹி, அவருக்கு ஏதாவது இந்த இஸ்லாத்தின் மூலமாக நலவு நடந்தால் அதை மன திருப்தியோடு ஏற்றுக்கொள்வார். நான் இஸ்லாத்துக்குள்ள வந்திருக்கிறேன் தானே, நான் அல்லாஹ்வை வணங்குகிறேன் தானே, நான் இபாதத் செய்கிறேன் தானே, அல்லாஹ் என்னை பார்க்கிறான், அல்லாஹ் என்னை கவனிக்கிறான், அப்படி என்று சொல்லி நலவுகள் நடக்கின்ற பொழுது என்ன செய்வார்கள் சொன்னால் திருப்தி அடைவார்கள். அதே நேரம் அவருக்கு ஒரு கெடுதி நடந்துவிட்டால் என்ன செய்வார் அப்படி என்று சொன்னால், வஇன் அஸாபத்து ஃபித்னா, ஒரு பிரச்சனை, ஒரு சோதனை, ஒரு குழப்பம் அப்படி என்று ஒன்று வந்துவிட்டால் அவர் என்ன எப்படி நடந்து கொள்வான்னு சொன்னால், இன்கலப அலா வஜ்ஹி, அவர் அல்லாஹ்வை விட்டு தூரமாகி என்ன செய்வார் என்று சொன்னால், அல்லாஹ்வை விட்டும் தன் முகத்தை திருப்பிக் கொள்வார். வளமையா தொழுகிற மனுஷன் எப்ப எது வரைக்கும் தொழுவார் தெரியுமா? ஒரு பிரச்சனையுமே நடக்காம இருக்கும் வரைக்கும் தொழுவார், மஸ்ஜிதுக்கு வருவார், சதகாக்கள் செய்வார், சந்தா பணம் எல்லாம் கட்டுவார், இப்படியெல்லாம் செய்வார். அது எப்ப அவர் வாகனம் வாங்குறார், அவர் வீடு கட்டுறார், பிள்ளைகள் எல்லாம் திருமணம் முடிச்சு கொடுக்கிறாரு, அங்க மகன் வெளிநாடு போறார், தொழில் கிடைக்குது, இப்படி எல்லாம் நடக்கிற நேரம் தொழுக நடக்கும். சில நேரங்களில் தஹஜ்ஜுதும் தொழுவாரு, குர்ஆனையும் கொஞ்சம் பிரட்டி ஓதுவாரு. இது எப்பன்னு சொன்னா இந்த நலவுகள் நடக்கின்ற போது இந்த மாதிரி நடந்து கொள்வார். அல்லாஹ்வுடைய சுன்னத்தின்படி, அல்லாஹ்வுடைய நியதியின்படி சோதனைகள் வரும். அந்த சோதனைகள் வருகின்ற பொழுது அல்லாஹ்வோடு கோவிக்கின்ற மாதிரி, அல்லாஹ்வை விட்டும் தன் முகத்தை, அல்லாஹ்வின் முகத்தை விட்டும் இவருடைய முகத்தை திருப்பிக் கொள்வார். என்னப்பா இது, நான் இவ்வளவு தொழுகிறேன், நான் ஒரு வக்து மிஸ் ஆகாம ஜமாத்தோடு தொழுகிறேன், நான் தஹஜ்ஜுத் கூட தொழுகிறேன், நான் சுன்னத்தான நோன்பு கூட தொழுகிறேன், இவ்வளவு செஞ்சும் எனக்கு பிரச்சனை, என் வாழ்க்கையில பிரச்சனை, என் மகண்ட வாழ்க்கையில பிரச்சனை, வீட்டுக்குள்ள பிரச்சனை, உறவுகளுக்குள்ள பிரச்சனை, அப்படி என்று சொல்லி தொழில பிரச்சனை, இப்படி என்று சொல்லி என்ன செய்வார், அவர் கோவித்துக் கொள்வார். கோவிச்சு அதுக்கு பிறகு பள்ளிக்கு வரமாட்டார். அவர் என்ன செய்வார், மஸ்ஜிதுக்கு வரமாட்டார், தொழமாட்டார், இபாதத்துகள்ல இன்பம் காண மாட்டார், தூரமாகி விடுவார். இவங்க யாரு தெரியுமா? இவங்க சந்தேகத்தோடு அல்லாஹ்வை வணங்குகின்றவர்கள். இவர்கள் சந்தேகத்தோடு விளிம்பிலே இருந்து கொண்டு, ஒரு ஓரத்திலே இருந்து கொண்டு அல்லாஹ்வை வணங்குகின்றவர்கள். அப்படி என்றதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹு தாலா இந்த வசனத்தை முடிக்கிற நேரம் எப்படி முடிக்கிறான் தெரியுமா? ஹசிரத் துன்யா வல் ஆஹிரா, இந்த மாதிரி ஆக்கள் இவங்க உலகத்திலும் நஷ்டமடைவார்கள், மறுமையிலும் நஷ்டமடைவார்கள். ذَلِكَ هُوَ الْخُسْرَانُ الْمُبِينُ, இதுதான் மிக தெளிவான நஷ்டம் அப்படி என்று சொல்லி அல்லாஹு தாலா சொல்கிறான். அன்பான சகோதரர்களே, நாங்கள் சில பேரை பார்க்கிறோம், கொஞ்ச நாளாக பார்த்தா தொடர்ச்சியாக சுப ஜமாத்துக்கு வருவாங்க, தொடர்ச்சியாக மஸ்ஜிதோட தொடர்பாக இருப்பாங்க. ஒரு மாதம் 2 மாதம், அதுக்கு பிறகு ஆள் ஊர்ல தான் இருக்கிறாரு, ஆளை காணாம். அன்பான சகோதரர்களே, நாங்கள் நிறைய ஊர்களில், நிறைய இடங்கள்ல நிறைய சகோதரர்களை இப்படியானவர்களாக பார்க்கிறோம். அப்ப என்ன காரணம் சொன்னால், இவங்க நலவு நடக்கின்ற பொழுது அல்லாஹ்வை சார்ந்து இருப்பார்கள், நலவுகள் நடக்கின்ற பொழுது இபாதத் செய்வார்கள். ஆனால் வாழ்க்கையில பிரச்சனை என்று அல்லாஹ் தஆலா கொண்டு வந்து சேர்க்கின்ற பொழுது, அல்லாஹ் எழுதிய பிரச்சனைகள் வருகின்ற பொழுது அல்லாஹ்வை விட்டு தூரமாகுவார்கள். இந்த செய்தியை அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்லி தருகிறான். இன்னொரு வசனத்தை பாருங்க அன்பார்ந்த சகோதரர்களே, அதாவது
இன்னும் சில மனிதர்கள் அவங்க எப்படி என்றால் பொதுவாகவே இபாதத் செய்ய மாட்டார். அல்லாஹ்வுடைய சிந்தனையிலிருந்து மறக்கடிக்கப்பட்டவர்களாக, தூரமானவர்களாக, அல்லாஹ்வை நெருங்காதவர்களாக இருப்பார்கள். ஆனால் அவருக்கு ஒரு தேவை வருகின்ற பொழுது, வேறு வழியில் அல்லாஹ்விடம் தான் கேட்க வேண்டும் என்ற கட்டம் வருகின்ற பொழுது, அந்த நேரம் திட்ட தெளிவாக அல்லாஹ்வுடைய உதவி அன்றி வேறு யாருடைய உதவியும் எனக்கு கிடைக்காது, வேறு யாருடைய உதவி கிடைத்தாலும் அது பத்தாது, போதாது என்று நினைக்கின்ற போது அல்லாஹ்வை உள தூய்மையாக, இஹ்லாஸாக அல்லாஹ்வை அழைத்து உதவி கேட்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அன்பார்ந்த சகோதரர்களே, அழகான ஒரு வசனம், சூரா யூனுஸ் 10வது வசனம், 10வது அத்தியாயம் 22வது வசனம். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஹுவல்லதி யுஸய்யிருக்கும் ஃபில் பர்ரி வல் பஹர். அல்லாஹ் தஆலா அவன்தான் உங்களை தரையிலும் கடலிலும் பயணம் செய்ய வைக்கின்றான். நாங்க பூமியில பயணம் போறோமே, கடல்ல பயணம் போறோமே, இந்த பயணத்தை போக வைக்கிறவன் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய உதவியோட தான் நாங்க போறோம். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஹத்தா இதா குன்தும் ஃபில் ஃபுல்க், நீங்க கப்பல்ல பயணிக்கின்ற போது, அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீங்க கப்பல்ல பயணிக்கின்ற பொழுது, வஜரைன பிஹிம் பிரீஹின் தய்யிபா, சாதகமான நல்ல காற்று என்ன செய்யும் என்றால், இந்த கப்பல்கள் அந்த நல்ல காற்றின் மூலமாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம மக்களை சுமந்து கொண்டு அழகாக கப்பல் கடல்ல பயணிக்கும். வஃபரிஹூ பிஹா, அந்த கப்பல் பயணத்தில் போறவங்க, அந்த கப்பல்ல உள்ளவங்க சந்தோஷமாக பயணம் செய்வார்கள். அந்த நேரத்தில் ஜாஅத்ஹா ரீஹுன் ஆசிஃப், புயல் காற்று வரும். அல்லாஹ்வுடைய சோதனை ஒன்று வரும், புயல் காற்று வரும். புயல் காற்று வந்து வஜாஅஹுல் மௌஜு மின் குல்லி மகான், எல்லா பக்கங்கள்ல இருந்தும், எல்லா திசைகள்ல இருந்தும் என்ன வரும் தெரியுமா? அலை வந்து மோதும். அந்த நேரத்தில் வதன்னு அன்னகும் உஹீத பிஹிம், அந்த கப்பல்ல இருக்கிறவங்க, அந்த கப்பல்ல சந்தோஷமாக பயணித்துக் கொண்டிருந்தவர்கள், இந்த புயல் காற்று வந்து எல்லா திசைகள் இருந்தும் அலைகள் வருகின்ற பொழுது அவங்க நினைச்சிட்டாங்க, அவங்க முடிவெடுத்து விட்டார்கள், நாங்க தப்ப முடியாது, மாட்டிக்கொண்டு விட்டோம், இதுக்கு பிறகு எங்கட உயிர் மீயாது அப்படி என்று சொல்லி அவர்கள் நினைப்பார்கள். நாங்க இதுக்கு பிறகு மூழ்கடிக்கப்படுவோம், வேற எந்த ஒரு சந்தர்ப்பமுமே இல்லை, நாங்க தப்பித்துக் கொள்வதற்கு என்று நினைப்பார்கள். சுப்ஹானல்லாஹ், அது வரைக்கும் அல்லாஹ்வை ஞாபகம் இல்லை, அது வரைக்கும் அல்லாஹ்வை நினைக்கவில்லை, அது வரைக்கும் அல்லாஹ்வை நெருங்கவில்லை, அது வரைக்கும் அல்லாஹ்வை அழைக்கவில்லை. அன்பான சகோதரர்களே, இந்த மாதிரி ஒரு கட்டம் வந்த நேரம், எப்படியான கட்டம்? காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லை, இதுக்கு பிறகு யார் எந்த மனிதனாலும் காப்பாற்ற முடியாது, இதுக்கு பிறகு எந்த சிலைகளாலும் காப்பாற்ற முடியாது, இதுக்கு பிறகு நாங்க கடவுள் என்று நம்பிய எந்த ஒன்றாலும் எங்களை காப்பாற்ற முடியாது, அப்படி என்று நினைக்கிற ஒரு கட்டம் தான் நாங்க மூழ்கடிக்கப்பட போகிறோம். நாங்க அலைகளால, அதாவது அலைகள் வந்து மோதுண்டு நாங்கள் மாட்டிக்கொண்டு விட்டோம், எங்கட உயிர்கள் பிரிய போகிறது, நாங்கள் மூழ்கடிக்கப்பட போகிறோம் என்ற கட்டத்தில் அவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? தஅவுல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வை அழைப்பார்கள், யா அல்லாஹ் அழைப்பார்கள். அல்லாஹ் சொல்றான், சும்மா இல்ல, தஅவுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன், கலப்பற்ற முறையில் வேற யாரையும் இல்லை, அல்லாஹ்வை மட்டுமே அழைப்பார்கள், இஹ்லாஸாக தூய்மையாக அழைப்பார்கள். யார் அழைப்பார்கள்? அல்லாஹ்வை மட்டுமே அழைப்பார்கள். சில நேரம் அவங்க கப்பல்களுக்குள்ள அவங்களோட சிலை, குட்டி சிலைகளை கொண்டு வந்திருப்பாங்க,
அவங்களோட பைகளுக்குள்ள பேகுகளுக்குள்ள சின்ன சின்ன சிலைகள் இருக்கும், அவங்களோட கடவுள்கள் இருக்கும். அவங்க என்ன யோசிக்கல, உடனே அந்த சிலைகளிடம் போய் சிலைகளே எங்களை காப்பாற்றி விடு யோசிக்கல. ஏனென்றால் அவை பொய்யானவைகள் என்று அவங்களுக்கு தெரியும். அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்துகிறான், புரிய வைக்கின்றான். புரிய வைக்கப்படுகின்ற ஒரு சந்தர்ப்பம். அந்த நேரத்தில் உண்மையான ரப்பு யாரு, அல்லாஹ் யாரு என்பது அந்த இடத்துல புரியப்படுகிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப ஒரு முஸ்லிமாக இருந்து அல்லாஹ்வை மறந்தவனாக இருந்தாலும், முஸ்லிம் அல்லாதவனாக இருந்து அல்லாஹ்வை மறுத்தவனாக இருந்தாலும், அந்த நேரத்தில் வானத்தை நோக்கி என் கடவுளே, என் எஜமானே, என் ரப்பே என்று அல்லாஹ்வை தவிர வேறு யாரையுமே அழைக்க மாட்டார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, தஅவுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன், அல்லாஹ்வை மாத்திரமே அவர்கள் அழைப்பார்கள். தூய்மையாக களப்பற்ற முறையில் இஹ்லாஸாக அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வார்கள். என்ன பிரார்த்தனை தெரியுமா? அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ல இன் அன்ஜைதனா மின் ஹாதிஹி, யா அல்லாஹ் இந்த சூழ்நிலையிலிருந்து, இந்த ஆபத்தான நிலையிலிருந்து நீ எங்களை பாதுகாத்தால், எங்களை தப்ப வைத்தால், லனகூனன்ன மினஷ் ஷாக்கிரீன், நாங்க நன்றி உள்ளவர்களாக நிச்சயமாக இருப்போம். யா அல்லாஹ் காப்பாற்றி விடு யா அல்லாஹ், அப்படி என்று பிரார்த்தனை செய்வார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருப்போம் என்று சொன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எங்களை மட்டும் நீ காப்பாத்தினால் நாங்கள் சரியாக உனக்கு வணக்கம் செய்வோம், சரியாக தொழுவோம், உன் கட்டளைகளை நிறைவேற்றுவோம், உனது வார்த்தைகளை நாங்கள் உண்மைப்படுத்துவோம். இதுதான் ஷுக்கூர், அல்லாஹ்வுக்கு ஷுக்குர், அதாவது நன்றி செலுத்துவது என்பது அதுதான், இபாதத்துகள் மூலமாக. அன்பான சகோதரர்களே, நாங்கள் உனக்கு இபாதத் செய்வோம் அப்படி என்று வாக்களிப்பார்கள். அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? அல்லாஹ் காப்பாற்றி விடுவான். 23வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஃபலம்மா அன்ஜாஹும், அல்லாஹு தஆலா அவர்களை காப்பாற்றிய போது அவங்க தரைக்கு வந்துடுவாங்க. தரைக்கு வந்த பிறகு என்ன செய்வாங்க தெரியுமா? அல்லாஹ் காப்பாத்தினத்தை மறந்துடுவாங்க, அல்லாஹ் கிட்ட துஆ கேட்டதை மறந்துடுவாங்க, அல்லாஹ்விடம் வாக்குறுதி அளித்தார்களே அதனை மறந்து விடுவார்கள். மறந்து என்ன செய்வாங்க? இதாஹும் யபூன ஃபில் அர்தி பிகைரில் ஹக், உரிமை இல்லாம பூமியில அநியாயம் செய்வார்கள், அவர்கள் அத்துமீறி நடந்து கொள்வார்கள் அப்படி என்று சொல்லி அல்லாஹு தஆலா சொல்கிறான். அன்பான சகோதரர்களே, இது யாரு என்றால் தேவைக்கு மட்டும், சந்தர்ப்பத்துக்கு மட்டும் அல்லாஹ்வை பத்தி நினைக்கிறது, அல்லாஹ்வுடைய உதவியை கேட்கிறது, அல்லாஹ்வோடு நெருக்கத்தை ஏற்படுத்த முயற்சி செய்வது, இப்படியானவர்களை பற்றி அல்லாஹு தஆலா இந்த வசனங்களில் பேசுகிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, இப்ப பாருங்க, சூரா ஆல இம்ரான் 3வது அத்தியாயம் 160வது வசனம். அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஈயன் சுர்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்து விட்டால், ஃபலா காலிப லக்கும், உங்களை மிகைக்க கூடியவன், உங்களை வெற்றி கொள்ளக்கூடியவன், உங்களுக்கு எதிராக நடந்து கொள்ளக்கூடியவன் யாருமே இல்லை. அல்லாஹ்ட உதவி வந்தா அந்த உதவியை மீறி உங்களை தோற்கடிப்பதற்கு, அந்த உதவியை இல்லாமல் ஆக்கிவிடுவதற்கு யாருமே இல்லை. அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தால், இன்னொரு வசனத்தில் வருது சூரத்துல் அன்ஃபால், வமன் நஸ்ரு இல்லா மின் இந்தில்லாஹ், அல்லாஹ்விடம் இருந்தே தவிர உதவி வேறெங்கிருந்தும் வராது, வேறு யாரிடம் இருந்தும் வராது. உதவி வாரது என்றால், உதவி ஒன்று கிடைப்பது என்றால் அது அல்லாஹ்வின் புறத்தில் இருந்தே மட்டும்தான் வரும். வமன் நஸ்ரு இல்லா மின் இந்தில்லாஹ். அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப இந்த வசனத்துல என்ன அல்லாஹ் தஆலா தொடர்ச்சியாக சொல்கிறான் என்றால், வஇயஹ்துல்கும், அல்லாஹ் உதவி செய்யாமல் விட்டு விட்டால், இப்ப ஒரு ஆள் இருக்கிறார் முஹம்மது, அவருக்கு அல்லாஹ் நினைக்கிறான் இவருக்கு உதவி செய்யணும். அல்லாஹ் உதவி செய்தால்
அல்லாஹ் உதவி செய்ய நினைத்தால், அல்லாஹ் உதவி செய்ய முடிவெடுத்தால் யாராலும் ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த உதவிக்கு எதிராக செயற்பட முடியாது. செயற்பட்டும் அது பிரயோசனம் கிடையாது. அன்பான சகோதரர்களே, அதே நேரம் இன்னொரு ஆள் அஹ்மத் என்ற ஒரு ஆள் இருக்கிறார். அல்லாஹ் முடிவெடுக்கிறான், இவனுக்கு உதவி இல்லை, ஏண்ட உதவி இல்லை, அல்லாஹ் கைவிட்டு விட்டான். அல்லாஹ் சொல்கிறான், உங்களை அல்லாஹ் கைவிட்டால் உதவி செய்ய மாட்டேன், உனக்கு நான் உதவி செய்ய மாட்டேன் அப்படி என்று சொல்லி விட்டு விட்டால் அல்லாஹ் கேட்கிறான், ஃபமன் தல்லதி யன்சுருக்கும் மின் பஅதி, அல்லாஹ்வுக்கு பிறகு உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர் யார்? வஅலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன், அல்லாஹ்வின் மீதே மூமின்கள் நம்பிக்கை வைக்கட்டும், முழுமையான தவக்குள் வைக்கட்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப எங்களுக்கு உதவி என்று தேவை என்றால், உதவி ஒன்று கிடைக்க வேண்டும் என்றால், உதவி ஒன்றை நாங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து மாத்திரம்தான் வரும். எங்களுக்கு ஜனாதிபதி கிட்ட இருந்து வராது, எங்களுக்கு இந்த உலக அதிபதிகளிடமிருந்து வராது, எங்களுக்கு எங்கட வாப்பா கிட்ட இருந்து வராது, எங்களுக்கு ஊர் தலைவர்கிட்ட வராது, எந்த மனிதனிடம் இருந்தும் வராது. அது வருவதாக இருந்தாலும் அங்கே நாட்டம் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல், அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் உதவி கிடைக்காது. அன்பார்ந்த சகோதரர்களே, இப்ப நாங்க அல்லாஹ்வை நெருங்குவதென்றால் என்ன, அல்லாஹ்வை ஏன் நெருங்க வேண்டும், அல்லாஹ்வை எப்படி நெருங்க வேண்டும் என்ற விடயத்துக்குள்ள வருவோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வை நெருங்குற என்று சொன்னால் நாங்கள் இபாதத்துகளினூடாக, ஃபர்லான சுன்னத்தான வணக்கங்களினூடாக அல்லாஹ்வுடைய அருளை, அல்லாஹ்வுடைய உதவியை பெற்றுக்கொள்வது, இதுதான் அல்லாஹ்வை நெருங்குறது. நாங்கள் வணக்கங்களினூடாக, ஃபர்லான வணக்கம், சுன்னத்தான வணக்கங்கள், இவைகளினூடாக நாங்கள் அல்லாஹ்வை நெருங்குவது. இதனால் எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ்வுடைய அருள், இவற்றை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு தஆலா கூறியதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். சஹீஹுல் புகாரியில 7405 இலக்கத்தில் வார ஹதீஸ். அல்லாஹு தஆலா கூறுகிறான், அன இன்த ظنி அப்தி பி, என் அடியான் என்னை பற்றி என்ன நினைக்கிறானோ நான் அவ்வாறே நடந்து கொள்வேன். அன்பார்ந்த சகோதரர்களே, எங்கட ரப்பு அவன் எனக்கு அநியாயம் செய்ய மாட்டான், அவன் எனக்கு ஒருபோதும் அநியாயம் செய்ய மாட்டான். நாங்கள் நல்லெண்ணம் வைக்க வேண்டும். என்னை அவன் கைவிட மாட்டான். அவன் எனக்கு எந்த ஒரு அனுப்பிரமாணம் அளவேனும் எனக்கு அநியாயம் செய்ய மாட்டான் என்ற உறுதியான எண்ணம் இருக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, சில பேர் பேசுவாங்க, என்ன செய்ய நானும் தொழுகிறேன், என்ன செய்ய நானும் சதக்கா செய்கிறேன், என்ன செய்ய நானும் ஹராம்களை விட்டு ஒதுங்கி நடக்கிறேன், பாருங்க அவரை பாருங்க நல்லா இருக்கிறார், இவரை பாருங்க நல்லா இருக்கிறார், என்ன பாருங்க 20 வருஷமா இப்படித்தான் இருக்கிறேன், 50 வருஷமா இப்படித்தான் இருக்கிறேன், குடும்பத்தை பாருங்க எந்த முன்னேற்றமுமே இல்லை, பேசுவாங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, இது யாருக்கு நாங்க குறை சொல்றோம், இது நாங்க யாருக்கு இதுல நாங்க விமர்சனம் தெரிவிக்கிறோம், நாங்க யாரை பற்றி பேசுகிறோம்? அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு தஆலா கூறியதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், அல் ஹதீஸுல் குதுஸில, அன இன்த ظنி அப்தி பி, என்ற அடியான் என்னை பற்றி எவ்வாறு நினைக்கிறானோ அவ்வாறே நடந்து கொள்வேன். அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான் என்று நாங்கள் நினைக்கிறோம்டா, நிச்சயமாக அல்லாஹ் உதவி செய்வான். அல்லாஹ் என்னை காப்பாற்றுவான் அப்படின்னு நாங்கள் நினைச்சோம் என்றால், உறுதியாக எண்ணம் கொண்டோம் என்றால், அல்லாஹ்வை பற்றி நல்லெண்ணம் கொண்டோம் என்றால், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா என்னை காப்பாற்றுவான். எனக்கு கடன் இருக்குது, லட்சக்கணக்கு கோடிக்கணக்கு கடன்கள், அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான் அப்படி என்று நாங்கள் உண்மையாக ஈமானோடு இபாதத்துகள் செய்து கொண்டு அல்லாஹ்வை நெருங்கிக் கொண்டு
நாங்க என்ன செய்யறோம் என்றா அல்லாஹ்வை பத்தி நல்லெண்ணம் வைக்கிறோம் என்றால் நிச்சயமாக அந்த உதவி கிடைத்தே தீரும். இந்த ஹதீஸுல் குதுஸியை முழுமையா பாருங்க. அது ஆரம்பமே எப்படி என்னால் அன இந்த லன்னி அபதி பி, என் அடியான் என்னை பற்றி எவ்வாறு நினைக்கிறானோ அவ்வாறு தான் நடந்து கொள்வேன். அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான் நினைச்சா உதவி செய்வேன், அல்லாஹ் எனக்கு உதவி செய்ய மாட்டான் என்ன நினைச்சா உதவி செய்ய மாட்டேன். அல்லாஹ் என்னை காப்பாற்றுவான் அப்படின்னு நினைத்தால் அல்லாஹ் காப்பாற்றுவான். அல்லாஹ் என்னை எல்லாம் காப்பாற்ற போகிறான் அப்படின்னு நினைச்சால் அல்லாஹ் காப்பாற்ற மாட்டான். ஆனா இந்த லன்னி அபதி பி, அன்பந்த சௌர்லே தொடர்ச்சியாக அல்லாஹு தாலா சொல்கிறான், வ அன மஅஹு இதா தக்கரனி, என்ற அடியான் என்னை நினைவு கூர்ந்தால் அவனோடு நான் இருப்பேன், உதவி செய்து கொண்டிருப்பேன். ஒரு அடியான் அல்லாஹ்வை நினைவு கூறுகிறான், ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதுமானவன். இன்ன மய்ய ரப்பி சயஹ்தீன், என்னோடு என் ரப் இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான். ரப்பி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர், யா அல்லாஹ் நீ எனக்கு எந்த நலவை எல்லாம் நாடி இருக்கிறாயோ, எனக்கு தர இருக்கிறாயோ அதிலே நான் தேவையுள்ளவனாக இருக்கிறேன். இப்படி ரப்ப ஒரு ஆள் நினைக்கிறார், நினைவு கூறுகிறார், திக்ர் செய்கிறார். வ அன மஅஹு இதா தக்கரனி, அவன் என்னை நினைக்கும் போதெல்லாம் நான் அவனோடு இருப்பேன், அவனுக்கு நான் உதவியாக இருப்பேன், அப்படி என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதே போன்று வ இன் தக்கரனி ஃபீ நஃப்ஸிஹி, அவன் தன் உள்ளத்தில் என்னை நினைத்தால் ஸகர்துஹு ஃபீ நஃப்ஸி, அவனை நான் என் உள்ளத்தில் நினைப்பேன். அல்லாஹ் கூறியதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். வ இன் தக்கரனி ஃபீ மலஇன், ஒரு சபையிலே அவன் என்னை நினைவுபடுத்தினால், என் அடியான் என்னை நினைவுபடுத்தினால் ஸகர்துஹு ஃபீ மலஇன் கைரின் மின்ஹும், அந்த சபையை விட மிகச்சிறந்த சபையிலே அவனை நான் நினைவுபடுத்துவேன். அன்பார்ந்த சகோதரர்களே, மேலும் வ இன் தகர்ரப இலைய பிஷிபர், அவன் என்னை, எனது அடியான் என்னை ஒரு சான் அளவு நெருங்குகிறான். ஒரு ஆள் இருக்கிறாரு, அவர் ஃபர்ல மட்டும் செய்கிறார், சுன்னத்தான வணக்கங்கள்ல பெருசா இல்லை, ஒரு சந்தர்ப்பத்தில் செய்வார் இல்லாட்டி விடுவார். அப்படி வணக்கங்கள்ல எப்படி இருக்கிறார்டா ஒரு சாதாரணமாக ஒரு சான் அளவு அல்லாஹ்வை நெருங்குகிறார். அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? தகர்ரப்து இலைஹி திராஅன், நான் அதை விட கூடுதலாக அவனுக்கு உதவி, அவன் எந்த அளவுக்கு எனக்கு என்னை நெருங்குகிறானோ அதை விட கூடுதலாக நான் அவனை நெருங்குவேன் உதவிகள் மூலமாக. அப்ப தகர்ரப்து இலைஹி திராஅன், ஒரு சான் என்னை நெருங்கினால் ஒரு முழம் நான் அவனை நெருங்குவேன். அதே போன்று வ இன் தகர்ரப இலைய திராஅன், அவன் ஒரு முழமளவு என்னை நெருங்கினால் தகர்ரப்து இலைஹி பாஅன், இரண்டு விரித்த கைகளுடைய நீளம் அளவு நான் அவனை நெருங்குவேன். வ இன் அதானி யம்ஷி, என் அடியான் என்னை நோக்கி நடந்து வந்தால் அதைதுஹு ஹர்வலா, நான் அவனை நோக்கி ஓடி செல்வேன். அப்படி என்று சொல்லி அல்லாஹு தஆலா கூறியதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூறுகிறார்கள். இந்த ஹதீஸ புகாரியில 7405 இலக்கத்தில் பார்க்கலாம். அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப மனிதன் அடியான் அல்லாஹ்வை எப்படி நெருங்குகிறான் என்றால் இபாதத்துகள் மூலமாக, வணக்கங்கள் மூலமாக அல்லாஹ்வை நெருங்குகிறான். அதே போன்று அல்லாஹ் மனிதனை எப்படி நெருங்குகிறான், அந்த அடியானை எப்படி நெருங்குகிறான் சொன்னால் உதவிகள் மூலமாக நெருங்குகிறான். அப்படி என்று தான் நாங்கள் பார்க்கிறோம். இன்னொரு ஹதீஸ் பாருங்க, சஹீல் புகாரில 6502 இலக்கத்தில் வரக்கூடிய ஹதீஸுல் குதுசி. அல்லாஹு தஆலா கூறுகிறான், மன் ஆதலி வலியன், யார் எனது நேசனை பகைத்துக் கொள்கிறானோ ஃபகத் ஆதன்துஹு பில் ஹர்ப், நான் அவனுக்கு எதிராக போர் பிரகடனம் செய்கிறேன். அல்லாஹ் நேசிக்கக்கூடிய அடியார்கள் இருக்கிறார்கள், அல்லாஹ்வை நெருங்குகின்ற
இபாதத்துகள் மூலமாக, ஃபர்லான வணக்கங்கள் மூலமாக, சுன்னத்தான வணக்கங்கள் மூலமாக அல்லாவை நெருங்கக்கூடிய நல்லடியார்கள் இருக்கிறார்கள். வலி, வலியுல்லாஹ், அவுலியா என்று சொல்றோமே, அல்லாஹ்வுடைய நேசன், அல்லாஹ்வுடைய நேசர்கள். அன்பான சகோதரர்களே, சூரா யூனுஸ் 10வது அத்தியாயம் 62வது 63வது வசனங்கள் எடுத்து பாருங்க. அல்லாஹ்வுடைய வலி என்றால் யார்? அல்லாஹ்வுடைய வலி, அலா இன்ன அவுலியா அல்லாஹ் லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அவங்க அச்சமடைய மாட்டார்கள், அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். அதே போன்று வல்லதீன ஆமனு வகானு யத்தகூன், அவர்கள் ஈமான் கொண்டவர்களாக தக்வாதாரிகளாக இருப்பார்கள். இவங்க தான் வலி, வலியுல்லாஹ், அல்லாஹ்வுடைய நேசன். அப்ப யார் ஈமானோடு தக்வாதாரிகளாக, ஃபர்லான இபாதத்துகள் செய்யக்கூடியவர்களாக, சுன்னத்தான வணக்கங்கள் மூலமாக அல்லாஹ்வை நெருங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவங்க வலி, அவங்க அல்லாஹ்வுடைய நேசன். யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய நேசர்களாக இருக்கிறார்களோ, அப்ப அல்லாஹ் சொல்கிறான், மன் ஆதாலி வலியன், யார் எனது நேசனை பகைத்துக் கொள்கிறானோ. ஒரு ஆள் இருக்கிறார் அஹ்மத், இன்னொரு ஆள் இருக்கிறார் முஹம்மத். இவங்கெல்லாம் யாரு? அல்லாஹ்வை நெருங்குகின்ற, அல்லாஹ்வுக்கு அதாவது ஈமானோடு நடந்து கொள்கின்ற, தக்வாதாரிகளாக நடந்து கொள்கின்றவர்கள். இவங்க வலி, அல்லாஹ்வுடைய வலியாக இருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய நேசனாக இருக்கிறார்கள். நேசத்தை பெற்றுக்கொண்டது எப்படி? ஃபர்லான வணக்கங்களினூடாக. நேசத்தை பெற்றுக்கொண்டது எப்படி? சுன்னத்தான நஃபிலான வணக்கங்களினூடாக. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த வலிய, இந்த அல்லாஹ்வுடைய நேசரை யார் பகைத்துக் கொள்கிறாரோ அவருக்கு எதிராக நான் போர் பிரகடனம் செய்வேன் என்று அல்லாஹ் தஆலா கூறியதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு ஆள் தான் யாரு? வலியுல்லாஹ், அல்லாஹ்வுடைய நேசர். யார் அல்லாஹ்வுடைய நேசர் என்று எங்களுக்கு அடையாளப்படுத்த முடியாது. யார் அல்லாஹ்வுடைய நேசர் என்று, இன்னார் அல்லாஹ்வுடைய நேசர் என்று எங்களுக்கு சொல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய பார்வையில், அல்லாஹ்வுடைய அந்த அதாவது முடிவுல நேசர்கள் இருக்கிறார்கள். அப்ப சாதாரணமாக, அதாவது மறுமை நாள் வரைக்கும் வரக்கூடிய மூமின்கள்ல, முஸ்லிம்கள்ல, அல்லாஹ்வை நம்பக்கூடியவர்கள்ல வலி ஆகலாம். ஒரு ஆளுக்கு நினைச்சா அவர் வலி ஆகலாம். எப்படி? இபாதத்துகள் மூலமாக. அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப நபியாக முடியாது, ஹலீலாக முடியாது, ஆனா வலியாக முடியும். இதை நாங்கள் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் நாங்கள் பார்க்கிறோம். அப்ப என்ன என்று சொன்னால், இந்த வலியாகிற முறை எப்படி என்றால், அல்லாஹ்வை நெருங்கிறது எப்படி? வணக்கங்களின் ஊடாக. இந்த ஹதீஸ்ல தொடர்ச்சியாக அல்லாஹு தஆலா சொல்கிறான், வமா தகர்ரப இலைய அப்தி பிஷைஇன் அஹப்ப இலைய மிம்ம ஃப்தரல்து அலைஹ். எனக்கு விருப்பமான காரியங்கள்ல நான் கடமையாக்கிய ஒன்றை விட வேறொன்றின் மூலமாக எனது அடியான் என்னை நெருங்க முடியாது, இப்படி என்று சொல்லி அல்லாஹு தஆலா சொல்கிறான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பி அஜ்மஈன் வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வை நெருங்குவோம் என்ற தலைப்பிலே அல் குர்ஆன், சஹீஹான ஹதீஸ்களின் அடிப்படையில் ஒரு சில விளக்கங்களை பார்த்து வருகிறோம். இதில் அல்லாஹ்வை நெருங்குவதென்றால் என்ன, அல்லாஹ்வை ஏன் நெருங்க வேண்டும், அல்லாஹ்வை எப்படி நெருங்க வேண்டும் என்ற பகுதியை நாங்கள் பார்த்து வருகிறோம். இதில் முக்கியமாக இந்த ஹதீஸ் இவற்றுக்கு பதிலாக இருக்கிறது. ஹதீஸுல் குதுசி, அல்லாஹு தாலா கூறியதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறின செய்தி புகாரில 6502வது இலக்கத்தில் வரக்கூடிய செய்தியை நாங்கள் பார்த்து வருகிறோம். அப்போ அல்லாஹு தாலா சொல்கிறான், வமா தகர்ரப இலைய அப்தி பிஷைஇன் அஹப்ப இலைய மிம்ம ஃப்தரல்து அலைஹ். ஒரு அடியான் அல்லாஹ்வை நெருங்க விரும்புகிறார். அல்லாஹ்வை நெருங்க விரும்பினால் அவர் செய்ய வேண்டிய முதலாவது வேலை என்ன தெரியுமா? அல்லாஹ் ஃபர்லாக்கிய
இபாதத்துகள், அல்லாஹ் கடமையாக்கிய இபாதத்துகள், அதுதான் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானவை. அதன் மூலமாகவே தவிர வேறு எதன் மூலமாகவும் அது போல நெருங்க முடியாது அல்லாஹ்வை. அப்ப அல்லாஹ்வை நெருங்குவதாக இருந்தால் பேசக்கூடிய நான், செவிமடுக்கக்கூடிய நீங்க எதிலே சரியானவர்களாக இருக்க வேண்டும், எதிலே மிகவும் பேணுதலாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஃபர்தான இபாதத். அதன் மூலமாகத்தான் அல்லாஹ்வை நெருங்க முடியும். அதுதான் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது. அது போல வேறு எதன் மூலமும் அல்லாஹ்வை நெருங்க முடியாது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் அல்லாஹ்வை நெருங்குவதற்கு எங்களுடைய வணக்க வழிபாடுகள் எப்படி இருக்கிறது, எங்களுடைய ஃபர்லான வணக்கங்களை நாங்கள் எப்படி செய்கிறோம்? மிக முக்கியமாக தொழுகை, ஐவேளை தொழுகை. இந்த ஐவேளை தொழுகையை நாங்கள் எப்படி தொழுகிறோம்? மஸ்ஜிதுக்கு வருகிறோமா? ஜமாஅத்தாக தொழுகிறோமா? நாங்கள் சுபஹ் ஜமாஅத்துக்கு வருகிறோமா? அன்பான சகோதரர்களே, சிந்தித்து பார்க்க வேண்டும். நாங்கள் ஃபர்ல்ல சரியானவர்களாக இல்லை என்றால் அல்லாஹ்வை எப்படி நெருங்க முடியும்? அல்லாஹ்வை நெருங்காமல் எப்படி அல்லாஹ்வுடைய உதவியை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும்? அல்லாஹ்வுடைய உதவி இல்லாவிட்டால் வேறு யாருடைய உதவி எங்களுக்கு கிடைக்கும்? அன்பான சகோதரர்களே, அப்ப அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கிறதுக்கு அல்லாஹ் கடமையாக்கிய ஃபர்லுகளை நாங்க முதலாவது செய்ய வேண்டும். அன்பான சகோதரர்களே, நீங்க யோசிச்சு பாருங்க. பேசக்கூடிய நான், செவிமடுக்கக்கூடிய நீங்கள், இன்றைய சுபஹ் தொழுகை நாங்க எங்க தொழுதோம், எப்படி தொழுதோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் எங்கே தொழுதேன்? நான் தொழுதேனா? தொழுதேன். எங்கே தொழுதேன்? மஸ்ஜிதில் ஜமாத்தாக தொழுதேனா அல்லது வீட்டிலே தொழுதேனா? எந்த நேரத்தில் தொழுதேன்? உரிய நேரத்தில் தொழுதேனா அல்லது விடிந்ததுக்கு பின்னால தொழுதேனா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஃபர்லுடைய நிலைமை எப்படி இருக்குது என்று நாங்கள் கட்டாயமாக சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு நிலைமை என்ன ஆயிட்டு என்று சொன்னால், அன்பான சகோதரர்களே, நாங்கள் இரவுல தூங்குகின்ற பொழுது நிறைய பேர் முஸ்லிமாக தூங்குவதில்லை. நிறைய பேர் முஸ்லிமாக தூங்குவதில்லை. முஸ்லிமாக தூங்குவது என்றால் என்ன? அல்லாஹ் ரசூல் எங்களுக்கு எப்படி தூங்குமாறு வழிகாட்டி இருக்கிறார்களோ அப்படி தூங்குறது. இன்னைக்கு எல்லாருமே தூங்குறாங்க தானே? மனிதர்கள் தூங்குகிறார்கள், பறவைகள் தூங்குது, விலங்குகள் தூங்குது, மீன்கள் தூங்குது, எல்லாமே தூங்குது, தூக்கம் இருக்குது. ஒரு முஸ்லிம் எப்படி தூங்க வேண்டும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்க இரவிலே தூங்குகின்ற பொழுது ஃபர்லான தொழுகை, அதாவது தொழுகைக்காக நீங்கள் எப்படி உளு செய்கிறீர்களோ அது போல உளு செய்து என்ன செய்யுங்க? இரவுல தூங்குங்க. பேசக்கூடிய நான், செவிமடுக்கக்கூடிய நீங்க முஸ்லிம்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடியவர்கள். நாங்க எப்படி தூங்கினோம்? நேற்று இரவு எப்படி தூங்கினோம்? அதே போன்று திக்ருகள் இருக்குது. இரவுல நாங்க தூங்கும் பொழுது, படுக்கைக்கு சென்ற போது நாங்க என்ன எல்லாம் ஓத வேண்டும்? அதுல பாடமாக்கி ஓத வேண்டியவைகள் இருக்குது, ஏற்கனவே பாடமானவைகளும் இருக்குது. எங்களுக்கு குல் ஹுவல்லாஹு அஹத் பாடம், குல் அஊது பிரபில் ஃபலக் பாடம், குல் அஊது பிரபின் நாஸ் பாடம், இந்த சூறாக்கள் பாடம், ஆயத்துல் குர்சி பாடம். இத தூங்குகின்ற போது நாங்க ஓதணும். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டுதான் நாங்கள் தூங்கணும். ஒரு முஸ்லிமாக தூங்க வேண்டும். எத்தனை பேர் நாங்கள் கடைபிடிக்கிறோம்? நிறைய பேர் சொல்லுவாங்க, மாச கணக்கு நான் சுபஹ் தொழல்ல, மாச கணக்கு நான் சுபஹ் ஜமாத்தை காணல. என்ன காரணம்? தூங்குறத நாங்கள் லேட்டாகி தூங்குறோம், எழும்புறது கஷ்டமா இருக்குது. ஒரு நாளைக்கு நீங்க முஸ்லிமா தூங்கி பாருங்க. அன்பான சகோதரர்களே, ஒரு நாளைக்கல்ல, தொடர்ச்சியாக முஸ்லிமாக தூங்க வேண்டும். நான் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், ஒரு நாள் நீங்க முஸ்லிமாக தூங்கி பாருங்க, சுபஹ்க்கு நீங்க தானா எழும்புவீங்க, நீங்க தானாக எழும்பி பள்ளிக்கு வர முடியும். அன்பான சகோதரர்களே, அப்ப எங்க பிரச்சனை இருக்குது என்று சொன்னால், நாங்க அல்லாஹ்வை நெருங்குவதற்கான முயற்சிகளை எடுக்கவில்லை. ஃபர்ல் மூலமாக தவிர வேறு எதன் மூலமாகவும் அல்லாஹ்வை நெருங்க முடியாது ஃபர்லை போன்று என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா கூறியதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ச்சியாக சொல்கிறார்கள், வமா யஸாலு அப்தி யதகர்ரபு இலைய பின் நவாஃபில். என் அடியான்
நஃபிலான சுன்னத்தான வணக்கங்களை கொண்டு என்னை நெருங்கிக் கொண்டே இருப்பான். ஃபர்ல செய்கிற ஒரு ஆள், ஃபர்லான வணக்கங்களை மேற்கொள்கின்ற ஒரு ஆள் சுன்னத்தான வணக்கங்களையும் விடமாட்டார், நஃபிலான வணக்கங்களையும் விடமாட்டார். நஃபிலான வணக்கங்களை செய்து கொண்டே இருப்பார். எதுவரைக்கும் என்று சொன்னால் ஹத்தா உஹிப்பஹு, நான் அவரை நேசிக்கின்ற வரைக்கும். ஃபஇதா அஹ்பப்துஹு, நான் அவரை நேசித்து விட்டால், குந்து ஸம்அஹு அல்லதி யஸ்மஉ பிஹி, அவர் கேட்கிற செவியாக, வபஸரஹு அல்லதி யுப்ஸிரு பிஹி, அவன் பார்க்கிற பார்வையாக, அதே போன்று வயதஹு அல்லதி யப்திஷு பிஹா, அவன் பிடிக்கிற கரமாக, வரிஜிலஹு அல்லதி யம்ஷி பிஹா, அவன் நடக்கிற காலாக நான் மாறுவேன். அப்படி என்று அல்லாஹ் சொல்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். நாங்கள் பிழையாக புரிந்துவிடக் கூடாது. அது எப்படி அல்லாஹ் ஒரு அடியானுடைய செவியாக, பார்வையாக, அதே போன்று கரமாக, காலாக எப்படி மாறுவான்? அது என்ன என்று சொன்னால் இன்னொரு அறிவிப்புல வருது, யஸ்மஉ பி, என் அடியான் எனது உதவியை கொண்டு செய்மடுப்பான். யுப்ஸிரு பி, எனது உதவியை கொண்டு அவன் பார்ப்பான். யப்திஷு பி, எனது உதவியை கொண்டு அவன் பிடிப்பான். அதே போன்று எனது உதவியை கொண்டு நடப்பான். அல்லாஹ்ட உதவி எல்லாத்திலையும் இருக்கும். அப்படி என்றத அல்லாஹு தஆலா சொல்கிறான். வ இன் சஅலனி, இந்த அடியான், எந்த அடியான்? அதாவது ஃபர்லான வணக்கங்களினூடாக என்னை நெருங்கி வந்த அடியான், சுன்னத்தான நஃபிலான வணக்கங்களினூடாக என்னை நெருங்கி வந்த அடியான். இந்த அளவுக்கு நான் நேசிக்கின்ற அளவுக்கு, என் நேசத்தை பெறுகின்ற அளவுக்கு என்னை நெருங்கிய அடியான். வ இன் சஅலனி, அவன் என்னிடம் கேட்டால், எதையாவது கேட்கிறான், கேட்டால் லஉதியன்னஹு, நிச்சயமாக நான் அவனுக்கு கொடுப்பேன். சும்மா கேட்டா கிடைக்காது, ஃபர்ல செய்யணும். சும்மா கேட்டா கிடைக்காது, சுன்னத்தை செய்யணும். சும்மா கேட்டா கிடைக்காது, அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறுகின்ற அளவுக்கு எங்கட இபாதத்துகள்ல நாங்க ஈடுபடணும். அதுக்கு பிறகு கேட்கிறான். வ இன் சஅலனி, அவன் என்னிடம் கேட்டால் லஉதியன்னஹு, நிச்சயமாக நான் அவனுக்கு கொடுப்பேன். வல இன் இஸ்தஆதனி, அவன் என்னிடம் பாதுகாவல் கேட்டால் லஉஈதன்னஹு, நிச்சயமாக நான் அவனை பாதுகாப்பேன் என்று அல்லாஹு தஆலா வாக்களிக்கிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, கடைசியாக ஒரு செய்தியை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நாங்கள் பார்க்கிறோம், சில நோயாளிகள் அவங்க அதாவது நோயுற்று பல மாதங்களாக, பல வருடங்களாக அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், சில பேர் அவதிப்படுவார்கள், கஷ்டப்படுவார்கள். ஸ்ரீலங்காவில் எந்த டாக்டர்மாரெல்லாம் இருக்கிறாங்களோ, எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ, எந்த வைத்தியசாலைகள் இருக்கிறதோ எல்லாத்திலையும் போய் பார்த்தாங்க, சரி வரல. நாட்டை தாண்டி இந்தியாவுக்கு போறாங்க, இந்தியாவுக்கு போயும் சரி வரல. அதையும் தாண்டி அமெரிக்காவுக்கே போறாங்க, அங்கேயும் சரி வரல. எல்லா இடத்துலையுமே சொல்லப்பட்ட செய்தி என்ன தெரியுமா? உங்களோட நோயை குணப்படுத்த முடியாது, உங்களோட நோயை குணப்படுத்த முடியாது, உங்களோட இந்த நோய்க்கு மருந்து கிடையாது, நீங்க உங்களோட கடவுளை வேண்டிக் கொள்ளுங்கோ, அப்படி என்று தான் கடைசியாக சொல்லுவார்கள். எல்லா முயற்சியும் செய்து பார்த்து விட்டு கடைசியில் என்ன, கடவுள் நம்பிக்கைக்கு போவாங்க. நீங்க உங்களோட கடவுள்கிட்ட வேண்டிக் கொள்ளுங்க, எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, எங்களோட டெக்னாலஜி பத்தாது, எங்களோட டெக்னாலஜி போதாது, இதையெல்லாம் குணப்படுத்த முடியாது, அப்படி என்று கைவிட்டு விடுவார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படி கைவிடப்பட்ட நபர்களில் சில பேர் என்ன செய்வாங்க தெரியுமா? ரப்பை நோக்கி போவாங்க, அல்லாவை நெருங்குவார்கள், ஃபர்லினூடாக அல்லாவை நெருங்குவார்கள், திக்ரினூடாக அல்லாவை நெருங்குவார்கள், நஃபிலான சுன்னத்தான வணக்கங்களினூடாக அல்லாவை நெருங்குவார்கள், நெருங்கி அல்லாஹ்வுடைய வழியாக மாறுவார்கள், அல்லாஹ்வுக்கு நேசமுள்ள அடியானாக மாறிவிடுவார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ்விடம் துஆ கேட்பார்கள், யா அல்லாஹ் எனது நோயை குணப்படுத்தி விடு யா அல்லாஹ். வ இன் சஅலனி லஉதியன்னஹு, அவன் கேட்டால் நிச்சயமாக நான் கொடுப்பேன். எவன் கேட்டால்? என்னை நெருங்கியவன்,
சுன்னத்தான வணக்கங்களினூடாக, ஃபர்லான வணக்கங்களினூடாக எனது நேசத்தை பெற்றுக்கொண்டவன். அந்த அடியான் எனது நேசத்தை பெற்றுக்கொண்ட அந்த வழி அவன் கேட்டா நான் கொடுப்பேன். அப்படி நோய் குணமானவர்கள் இந்த நாட்டிலே இருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, எங்கட ஊர்களில் இருக்கிறார்கள் சகோதரர்களே, அல்லாஹ்வை நெருங்கியவர்கள். எனவே அப்படியான ஒரு கூட்டத்தில், அல்லாஹ்வை நெருங்குகின்ற ஒரு கூட்டத்தில் பேசுகின்ற என்னையும் செய்முடுக்கிற உங்களையும் சேர்க்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.